வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல தயிர ஏன் செம்பு பாத்திரங்கள்ல வைக்கக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செம்பு என்ற உலோகத்த பத்தி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள சொல்றேன். செம்பு 100% மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களான ஆனது. என்னதான் நம்ம மறுசுழற்சி செஞ்சாலும் அதோட இயற்பியல் பண்புகள்ல இருந்து செம்பு எனப்படும் காப்பர் மாறுறது கிடையாது. மனித ஊட்டச்சத்துக்கு காப்பர் எனப்படும் செம்பு தனிமம் ரொம்பவே அவசியமானது. நம்ம உபயோகிக்கிற பல உலோகங்கள்ல காப்பர் இருக்கு. செம்பு பொருள் பொதுவாகவே கிருமி நாசினி பொருள்களாக பயன்படுது. இது பல்வேறு கிருமிகள்ல இருந்து பாதுகாக்கிற இயற்பியல் பண்புகளை பெற்றிருக்கு. அமெரிக்கால புகழ்பெற்ற ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி காப்பரால செய்யப்பட்டது தான். அதோட ஆக்சிஜனேற்றின் பண்பு காரணமாக தான் அந்த சிலை தற்போது பச்சை நிறத்தில் காணப்படுது. காப்பரை எல்லா எலக்ட்ரானிக்ஸ், பில்டிங் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட பல சிறப்புகள் கொண்ட செம்பு பாத்திரத்தில் நம்ம தயிரை வைக்கக்கூடாது. அது ஏன் அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். தயிர் பால்ல இருந்து கிடைக்கிது. பாலில் லாக்டிக் என்ற ஆசிட் இருக்கு. இதன் மூலமாக தயிர் அமிலத்தன்மை வாய்ந்ததுன்னு நம்ம சொல்லலாம். தயிரை நம்ம காப்பர் பாத்திரங்களை வைக்கிறப்ப மெட்டாலிக் சால்ட்ஸ் போன்ற தனிமங்கள் உருவாகி மனித உடலுக்கு இது கேடா அமையும். இதனால தான் காப்பர் பாத்திரங்களில் தயிரை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேயர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.